Dear students, good morning everyone. Today we discuss about the topic kinematic equation of circular motion. The kinematic equation அப்படின்றது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா the equation of motion சொல்லிட்டு இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிளாஸில் சொன்னேன் இல்லையா. ஐ மீன் மீட்டிங்கில் கூட சொன்னேன். போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லியிருக்கேன். அதாவது ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னா என்ன சார் அர்த்தம்? தெரியுது, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது அல்லது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வருது. ஓகேவா? போத்து இந்த லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொஜெக்டல் ஃபார்மில் இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் அட் எ பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் both are என்னது we are using the same these equations, the linear equations. Depends upon the particle's initial velocity initial velocity u and final velocity v and take time period s, acceleration due to gravity g, அதுக்கு அடுத்தது time is also another t. இது here s is nothing but displacement. ஓகே, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, v is equal to u plus at and s is equal to ut plus 1/2 at square. ஓகேவா? அதுக்கடுத்து v square is equal to u square minus 2as அப்படின்னு சொல்லிட்டு ஸோ many the three equation of motion நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? now இந்த கேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, the kinematic equation of circular motion அப்படின்னா the same object moving in circular position அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் மோஷன். இப்போ சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன் ஆகிறப்ப இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் சர்க்குலர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெரிய கான்செப்டில் இல்லை, சிம்பிளாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீனியராக ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிறப்ப அந்த ஈக்குவேஷன் வந்து 3 ஈக்குவேஷன் சொன்னீங்க. ஓகே, பட் இன்கேஸ் இதே சேம் ஆப்ஜெக்ட் இங்கே சர்க்குலரில் ரொட்டேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த பாயிண்ட் ஆரிஜின் ஓவை பேஸ் பண்ணி திஸ் பாயிண்ட் ஏ டு பி என்ன ஆகுது, அல்லது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ரொட்டேஷன் தட் இஸ் மூவ் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா வாட் அபவுட் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் சர்க்குலர் மோஷன் அப்படின்ட்டு அதாவது கொஷின் டைட்டில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஆர் and this is also another one radius, the object moving this point to this point அப்படின்னு சொல்லிட்டு, that is this point to this point அப்படின்னு என்னது, it having take a small time period என்னங்க ட்ராவல் ஆகும். அப்போ it having என்னது angle automatically theta it should be formed அப்படின்னு சொல்கிறோம். ஸோ theta is formed, the angle a to b வந்து என்ன ஆகுது, பொசிஷன் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுது. this is a circular motion சொல்கிறோம். here velocity is nothing but angular velocity. ஓகேவா? திஸ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஹியர் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ நத்திங் பட் நான் சொல்கிறேன் ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்கிறேன். பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆங்கிள். ஸோ இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் சர்க்குலர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா we can derive the kinematic equation for this motion analogous to those for linear motion அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டிஷனோ அதே தான். பட் ஆனால் என்னது, திஸ் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் ஏ சர்க்குலர் பொசிஷன் ஆர் சர்க்குலர் மோஷன். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் இட் ஷுட் பி பாசிபிள். ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஷுட் பி பாசிபிள் மீன்ஸ் தட் இஸ் அனலாகஸ் ஆஃப் லீனியர் மோஷன் சொல்கிறோம். இது அதாவது லீனியர் மோஷனை பேஸ் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த கான்செப்ட்டுக்கு சர்க்குலர் மோஷன் கான்செப்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சர்க்குலர் மோஷன் வித் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கேன்னா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறோம்னா ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பிகாஸ் இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ. ஓகே, பட் இனிஷியலாக வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன தான் இருக்கும், ஒமேகா நாட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் த ஆப்ஜெக்ட் ஹேவிங் இனிஷியல் வெலாசிட்டி u, then applying force the object moving in straight line வச்சிங்களா, it having some amount of velocity vங்கிற வெலாசிட்டியில் போகும். it is a starting time, this ending time அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? the velocity should be initially increasing, then it should be decreasing. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகும்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ
இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா let us consider a particle executing circular motion with the angular velocity omega naught after a time interval t it attains a final angle velocity omega அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இனிஷியலாக அந்த சர்க்குலரில் இந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கப்போ நல்லா கவனிச்சிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இனிஷியலாக இந்த ஆப்ஜெக்ட்டு சர்க்குலரில் இருக்கப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் என்னது ஒமேகா நாட், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். this point to this point the object moving அப்படின்னா it having based on the angular acceleration and also என்னது the angular velocity is nothing but என்ன சொல்கிறோம் ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, during this time it covers angular displacement அப்படின்னு சொல்கிறோம். this is the angular displacement, this value is equal to theta அப்படின்னு சொல்கிறோம். தீட்டாங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், between two radius. ஓகேவா, because of the change of the angular velocity there is an angular acceleration. So angular acceleration, first acceleration நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. acceleration is equal to the rate of change of displacement அப்படின்னு சொல்கிறோம். இப்போ acceleration is nothing but எழுதிக்கிங்க இந்த இடத்துல சைடில், acceleration is nothing but rate of change of displacement. So that here the angle, because of the angular velocity there is an angular acceleration சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது the kinematic equation for circular motion இதை அப்படி அன்லைன் பண்ணிக்கங்க. angular velocity there is an angular acceleration alpha அன்லைன் பண்ணிக்கங்க, angular displacement அன்லைன் பண்ணிக்கங்க, and angular velocity omega அன்லைன் பண்ணிக்கங்க. initial angular velocity is nothing but இந்த omega after time t interval என்ன ஆகுது, இந்த omega நாட் ஒமேகாவை கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒமேகா நாட் அப்படிங்கிறது 0 லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒமேகாங்கிறது என்னது, இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, அவ்வளோதான். எப்படி u and v இருக்கு இல்லையா, அதே சேம் மீனிங். நெக்ஸ்ட்டு, ஸோ த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் சர்க்குலர் மோஷன் ஆர் ஈஸிலி ரிட்டன் பை த ஃபாலோயிங் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, for the kinematic equation for circular motion that easily can be written following the kinematic equation for linear motion அப்படின்னா இப்போ kinematic equation பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த லீனியர் சர்க்குலர் அப்படியே என்ன பண்ணுறோம் சர்க்குலர் மோஷனுக்கு அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the linear displacement நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, the displacement is nothing but s here replaced by the angular is nothing but என்ன சொல்கிறோம் theta அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே வந்து அங்கே லீனியர் பொறுத்த வரைக்கும் எஸ்ன்னு சொல்லியிருப்போம், இங்கே சர்க்குலர் தட் இஸ் ஆங்குலர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க டீட்டான்னு சொல்கிறோம். இந்த வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஹியர் அங்கே லீனியர் பொறுத்த வரைக்கும் வி, ஹியர் என்னது ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் அங்கே ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஹியர் ஆங்குலர் ஆக்சலரேஷன் நத்திங் பட் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம். The initial velocity is nothing but u and replaced by the initial velocity is equal to omega naught. அப்போ வியோட வேல்யூ வந்து என்ன ஒமேகா. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது என்னென்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இது சர்க்குலர் பொசிஷனில் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, அதுக்கடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை வேறு லெட்டர்ஸ் சிம்பிள்ஸு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ by following this convention the kinematic equation for circular motion are as in the table given below. So the kinematic equation for linear motion is equal to v is equal to u plus at. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்கண்ணே இல்லையா. v is equal to u plus at தெரியும், s is equal to ut plus half at square தெரியும், v square is equal to u square plus 2as தெரியும். அதேமாதிரி இந்த s is equal to ut plus half at square இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஏற்கனவே எங்கே படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லேயும் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட், அது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் கூட அதை சொன்னேன் உங்களுக்கு, மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன். பிகாஸ் s is equal to ut plus 1/2 at square is nothing but here it can என்னது டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா, ஒரு ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் இருக்கா, LT⁻−1 ஈக்குவல் டு LT⁻−1 அது ப்ளஸ் 1/2 இது கிடையாது. அப்புறம் ஆக்சலரேஷன் ஃபார்முலா இருக்கும், அதுக்கடுத்து டி ஸ்கொயருக்கு வந்து என்னது அப்ளை பண்ணணும், இது டைமு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இது டைமென்ஷன் எல் ஈக்குவல் டு என்ன வரும், எல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் ஸ்டெப்ஸை பார்த்துக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
ஹியர் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோங்க, எஸ்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோ. தட் இஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் யூஸ், இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்க. ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்களா நீங்களே? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம்? லிசன் ஸ்டூடெண்ட், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறீங்கன்னா இந்த யூ ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை எல்ஹெச்எஸ் கொண்டு போங்க. அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as வரும். ஓகேங்களா? அல்லது இது எப்படி அப்படியே டெரைவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த எஸ்எஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் யூ இன்ட்டு ஏடி, வி ப்ளஸ் யூ டிவைட் பை இன்ட்டு டி டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை SS equal to V plus இந்த SS equal to V plus U divided by T by 2 இருக்கும் பாருங்கள். அது வந்து முன்னாடி ஒரு 2 pages அப்படியே திருப்பி பாருங்கள். உங்கள் முன்னாடி புக்கில் ஒரு 2 or 3 pages திருப்பி பாருங்கள். ஏற்கனவே அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். எஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இந்த வெலாசிட்டி டைம் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போங்க. வெலாசிட்டி ஆக்சலரேஷன், வெலாசிட்டி டைம் கிராப், டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருப்போம். அந்த இடத்துல பாருங்கள் எஸ்எஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் யூ இன்ட்டு டி டிவைட் பை 2 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ விக்கு பதிலாக ஒமேகா, யூக்கு பதிலாக ஒமேகா நாட்டு, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, அண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக ஒமேகா நாட்டு இன்ட்டு டி 1/2 இன்ட்டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வி ஸ்கொயருக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது, தீட்டா சீக்வல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு பை 2 டிவைட் பை இன்ட்டு டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் வந்து என்ன சொல்கிறோம்னா, தட் இஸ் ஆங்குலர் மோஷன், த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன் சொல்கிறோம். திஸ் இஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாப்பிக்கு ஒரு சம் இருக்குது. த எக்ஸாம்பிள், a particle of a circular motion, the acceleration alpha is equal to 0.2 radian seconds. Just wait. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள், நான் செகண்ட் வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் டைம்.